Taste the Daily. கேரளாவில் பெண் ஒருவரை கொலை செய்துவிட்டு பாபநாசம் பட பாணியில் மறைக்க முயன்ற நபரை போலீசார் கைது செய்ததன் பின்னணியை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கேரள மாநிலம் கொல்லம் அருகே கருநாகப்பள்ளி பகுதியை சேர்ந்தவர் 48 வயதான விஜயலட்சுமி. இவர் கணவர் மற்றும் குழந்தைகளை பிரிந்து தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 6ஆம் தேதியிலிருந்து விஜயலட்சுமி மாயமானதாக அவரது சகோதரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கிய போது அம்பலப்புழா பகுதியில் ஒரு பெண்ணின் சடலம் புதைக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. விசாரணையில் அது விஜயலட்சுமி என்பது தெரிய வந்துள்ளது. விஜயலட்சுமியின் செல்போன் எண்ணை வைத்து போலீசார் விசாரணை நடத்திய போது செல்போன் சிக்னல் எர்ணாகுளம் பகுதியில் இருப்பதாக காண்பித்துள்ளது. மேலும் கரூர் பகுதியை சேர்ந்த ஜெயச்சந்திரன் என்பவரிடம் விஜயலட்சுமி அடிக்கடி பேசி வந்ததும் தெரிய வந்துள்ளது. முதலில் ஜெயச்சந்திரனை பிடித்து போலீசார் விசாரித்த போது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்துள்ளது. மீன்பிடி துறைமுகத்தில் வேலை பார்த்து வந்த திருமணமாகாத ஜெயச்சந்திரனுக்கு விஜயலட்சுமியோடு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் நெருங்கி பழகி வந்த நிலையில் ஜெயச்சந்திரன் வீட்டில் விஜயலட்சுமி அடிக்கடி தங்கி வந்துள்ளார். அப்போது விஜயலட்சுமி வேறொரு நபருடன் போனில் பேசுவதை அறிந்த ஜெயச்சந்திரன் அடிக்கடி சண்டை போட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்ந்த நிலையில் ஆத்திரத்தில் ஜெயச்சந்திரன் அரிவாளால் விஜயலட்சுமியை வெட்டி கொலை செய்துள்ளார். விஜயலட்சுமி அணிந்திருந்த நகைகளை எடுத்துக்கொண்டு சடலத்தை தனது வீட்டின் அருகிலேயே குழி தோண்டி புதைத்துள்ளார். தன் மீது சந்தேகம் வராமல் இருப்பதற்காக பாபநாசம் படபாணியில் விஜயலட்சுமியின் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்து எர்ணாகுளம் அரசு பேருந்தில் வீசியதும் தெரிய வந்துள்ளது. பேருந்தில் இருந்த செல்போனை அரசு பேருந்து நடத்துனர் பயணி தவறவிட்டதாக நினைத்து அதனை கைப்பற்றி எர்ணாகுளம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். பின்னர் கருநாகப்பள்ளி போலீசார் விஜயலட்சுமியின் செல்போனை கைப்பற்றினர். ஜெயச்சந்திரன் வாக்குமூலம் அளித்ததை தொடர்ந்து போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். Taste the Daily.